நீங்கள் பேங்க் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் பேங்க் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்களா? பேங்க் ஜாப் தான் அவங்களோட ட்ரீம்னு இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து கிட்டத்தட்ட 2700 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமில். இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மந்த் ஆன் த ஜாப் ட்ரைனிங் இருக்கும். அண்ட் இதில் சேலரியாகவே 15,000 கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா என்ன ஹைலைட்டாக 2700 வேகன்சிஸ் இருக்குது, ஸ்டேட் வைஸ் பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஜாப் பேங்க் ஜாபுக்கு போகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் நாலேஜ் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜாப் போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வாங்க நாம் இந்த வீடியோவில் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா November 11 வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு December 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிட்டு. அதுக்கு முன்னாடி நியூவாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வைப்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வைப் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டான கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லையும் அவங்களுக்கும் வந்து நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேங்க் ஜாபுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா NAPS அண்ட் ஆர் NATS போர்ட்டலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நீங்கள் எலிஜிபிளாக இருக்க முடியும் அப்ளை பண்ண. ஸோ அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் தாங்க, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த குவாலிஃபிகேஷன் தான் எதுவும் கேட்கல, எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கான டியூரேஷன் 12 மந்த் ஆஃப் ஆன் த ஜாப் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம் வந்து உங்களுக்கு ஆன் த ஜாப் ட்ரைனிங் கொடுப்பாங்க அண்ட் அதுக்கான சேலரியும் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து டோட்டலாக 2500 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டேட் வைஸும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்டேட்ஸ்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், நகர் ஹவேலி, டெல்லி, கோவா, குஜராத், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா, புதுச்சேரி, பஞ்சாப், ராஜஸ்தான், தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால். இதில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 159 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கேஸ்ட் வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. SC, ST, OBC அண்டு எக்கனாமிக்கலி வீக்கர் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. SC, STக்கெலாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33 2 வேகன்சி அண்ட் OBCக்கு 51 அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் பார்த்தீங்கன்னா 14 வேகன்சி. அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா 59 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. பேக்வேர்டில் பார்த்தீங்கன்னா SC, ST, OBC இதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வேகன்சி 2 மொத்தமாக வந்து 159 வேகன்சி நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் ஸ்டேட் வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமாக 2500 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இந்த போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனில் பார்த்தீங்கன்னா SC, STக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் OBCக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசேபிலிட்டி பர்சன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. பேக் அண்டு அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 10 இயர்ஸ், பேக்வேர்டில் இருக்கவங்களுக்கு OBCயில் 13 இயர்ஸ் அண்ட் SC, STயில் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அண்டு பேன் கார்டு, வேலிட் இமெயில் ஐடி, வேலிட் மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, பேங்க் பாஸ்புக்கு அண்டு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். இதெல்லாம் வந்து JPEGயில் வந்து 1 MB இந்த மாதிரி சைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ இந்த சைஸில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா சைஸில் வச்சு அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிற ஒரு விஷயம் இதுதான், வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுங்க. அதில் தான் வந்து உங்களுக்கான கம்யூனிகேஷன்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமுக்கு எப்படி கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜில் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஆன்லைன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் இங்கிலீஷ்னு ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து மீடியம் ஆஃப் டெஸ்ட்டில் வந்து ஹிந்தி இங்கிலீஷில் இருக்கும், நீங்கள் ப்ரிஃபர்டு எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுன்னா உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். இதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா 15,000 கொடுப்பாங்க. அண்ட் அனதர் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அண்டு டிசபிலிட்டி பர்சனாக இருக்கவங்கன்னா பார்த்தீங்கன்னா 400 வந்து ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கலி வீக்கர் ஓபிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 800 பீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு கொடுத்துருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறப்ப பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எதில் அப்ளை பண்ணலான்னு வந்து உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்போ எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷனில் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸை கரெக்டானதாக கொடுங்க. கரெக்ஷன் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டேட் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது, என்னென்ன லொக்கேஷன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஸ்டேட் எதுவோ உங்களுக்கு என்ன லொக்கேஷன் வேணுமோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நாம் இந்த வீடியோ பேங்க் ஆஃப் பரோடாக்கு எப்படி அப்ளை பண்ணது ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வெப் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.